ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் பேர் ராகவன். பம்மர்லேருந்து வரேன். வழித்துணை கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துலேருந்து பேசுகிறேன். இந்த ஆலயத்துக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்துட்டு இருக்கோம். இங்கே வழித்துணை பாபா நான் எப்போ ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேனோ அதுலேருந்து என்னோட ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிறைய தீர்வு கிடைச்சி நல்ல நிலையில் இப்போ நான் இருந்துட்டு இருக்கேன். என்னோட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருந்தது, எண்ணில் அடங்காததுன்னு கூட சொல்லலாம். அது ஒவ்வொன்றையும் நான் இங்கே வரும்போது நம்ம சாய்ராம்ஜி, சாய் சித்தர் சாய்ராம்ஜி அவங்களும் அவரோட பெரியவர் சாய்ராம்ஜி அவங்க இருக்காங்க. 2 பேரும் வரும்போது நம்மளை வரவேற்று ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உள்ள நுழையும் போதே வாங்க சாய்ராம் ஒரு அன்போட ஒரு அரவணைத்து நம்மளை வரவேற்பாங்க. அந்த வரவேற்பிலேயே நாம் எந்த விதமான பிரச்சனைகள் எப்படி நம்ம ஏதாவது ஒரு சிந்தனைகளில் வந்துட்டு இருப்போம். ஏதாவது இதை சொல்லணும் அதை சொல்லணும்னு நினச்சிட்டு ஒவ்வொரு பிரச்சனையாக சுமந்துட்டு நம்ம வருவோம். அந்த பிரச்சனைகள் அவங்க வரவேற்கிற உபசரிப்புலேயே நம்மளுக்கு அது எல்லாம் அப்படியே சால்வ் ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கையோட முழுசாக முதல்ல பாபாவை சேவிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட உபசரிப்புலேயே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பாபாவை சேவிக்கக்கூடிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் நம்ம போய் பாபாவை சேவிச்ச அவர்கிட்ட குறைகளை சொல்லி நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரே மகான். கலியுகத்துல வாழ்ந்த மகான்கள்ல அவரும் ஒருத்தர் சாய்பாபா. இப்போ அதுக்கு அடுத்து நீங்க வாழ்த்துறை கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துல சாய்ராம்ஜி அவங்க கூட்டு பிரார்த்தனைகள் நிறைய பண்றாங்க. ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் நிறைய சக்சஸ்ஃபுல்லா போயிட்டே இருக்கு. இது நிறைய பேர் இப்போ உலகளாவிய லெவல்ல இது போயிட்டு இருக்கு. இது நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. தெரியலன்னா கூட நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பாபா பிரேயர் ஒரு ஆப் ஒன்று இருக்கு. அந்த ஆப்ல நீங்க போனீங்கன்னா அது எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன கூட்டு பிரார்த்தனைகள் கோபுரத்துல என்னென்ன நடக்குது அப்படின்ற சம்பவங்கள்லேருந்து என்னென்ன விசேஷ நாட்கள்ல என்னென்ன விதமான வழிபாடுகள் முறைகள்லாம் இருக்குன்றதெல்லாம் சொல்லி எல்லாமே தெளிவான ஒரு இதுல இருக்கு. ஆப்ல போனீங்கன்னா அந்த ஆப்ல எல்லாமே டவுன்லோட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். சாய்ராம்ஜி மாதிரி சாய் சித்தர் தான் கூப்பிடுறாங்க. இப்போ சாய் சித்தர் அப்படின்னா சித்தத்துல சாய் இருக்காரு. அவரோட ரூபத்துல நீங்க அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் சாய் நம்ம சாயை பார்த்ததில்லை, சாயோட பேச்சுக்களை நம்ம செவிகள் கேட்டதில்லை. ஆனா சாய் சித்தர் சாய்ராம்ஜியோட வார்த்தைகள் நம்ம கேட்கும்போது அந்த சாய்நாதரோட வார்த்தைகளே நம்ம கேட்கிற மாதிரியான ஒரு உண்மையாவே அப்படி அந்த ஒரு வார்த்தைகள் நம்மளுக்கு செவிகள்ல ஒலிக்கும் போது நல்ல ஒரு நல்ல பரிணாமத்தை கொடுக்கும். அந்த வார்த்தைகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல இருக்கும்போது அவர் சொல்லுவார். சாய்ராம்ஜி சொல்லுவாங்க. அந்த சாய் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாபா பிரேயர் ஆப்ல போனீங்கன்னா சாய் பாபா பேசுகிறான்னு சொல்லி சாய்ராம்ஜி சாய் சித்தர் சாய்ராம்ஜி சாய் பாபா குரலில் அப்படின்னு சொல்லி ஒரு வருது. அதுல பாத்தீங்கன்னா ஏன் அழுகிறாய் குழந்தைகளே அப்படின்னு கேட்பாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம ஏன்டா அழறோம், நம்ம எதுக்கு அழணும், எல்லாத்தையும் சாய் சித்தர் சாய்ராம்ஜி கிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடும். அந்த உணர்வோட நம்ம போகும்போது அந்த பிரச்சனைகளே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க அதை நல்லா சொல்லி அனுகிரகமான ஒரு விஷயங்களை சொல்லி எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தீர்வையும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துல பல பேர் பல பயன்களை அடைஞ்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு விசேஷமான இன்னும் இந்த கோபுரத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சாய் வரலட்சுமி அவங்களோட சாய்ராம்ஜியோட மனைவி சாய் வரலட்சுமி அம்மா அவங்க எலுமிச்சம்பழத்தை கொடுத்து 508 எந்த கோவிலையாவது இது நடந்திருக்கா அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு தெரியாது. 508வது குழந்தை இப்ப ரீசெண்டா ஒரு குழந்தைக்கு 508வது குழந்தையா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவங்ககிட்ட சாய்கிட்ட அவங்க பிரார்த்தனை பண்ணி எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை அவங்க பிரேயர் சாப்பிட்டு அவங்க பிரேயர் பண்ணாங்கன்னா அந்த பாபா அனுகிரகத்தால சாய்ராம்ஜி அனுகிரகத்தால சாய் பாபாவோட அனுகிரகத்தால குழந்தை உருவாகிறது நிச்சயமா இருக்கு. அது நிறைய இப்போ அதனாலதான் 508ன்ற ஒரு எண்ணிக்கைக்கு வந்திருக்கு. அது இன்னும் நிறைய பல பெருகிட்டே தான் இருக்க போகுது. அதுவும் உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு கூட்டு பிரார்த்தனை கோபுரம். இந்த இடத்துக்கு எல்லாரும் வரணும், எல்லாரோட பிரச்சனைகளும் தீரணும். ஏன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான மன அழுத்தத்தோடதையும் யாரை பார்த்தாலும் முக தெளிவில்லாம தான் இருப்போம். அது மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்றத நம்மளை சற்று சிந்திச்சு பார்த்து இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களோட எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து
அருமையான வாழ்க்கை சூழ்நிலை உருவாகி நல்லதொரு வாழ்க்கையை வாழறதுக்கு இது உகந்த இடம். நீங்க வந்து எல்லா கோவிலுக்கும் போயிருக்கலாம், எல்லா இடத்துக்கும் போயிருக்கலாம். ஆனா இந்த கூட்டு பிரார்த்தனை கோவிலுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் இன்னும் இதை விட இந்த சொல்லணும்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். இதய துடிப்பு இங்க ஹார்ட் பீட், அது இங்க கண் கூட நீங்க கை வச்சு உணரலாம். அது அருமையான விஷயம். அது எங்கேயும் இருக்காது. அவங்க கொடுக்குற உதிய காலையில தண்ணியில குடிக்க சொல்லுவாங்க. நல்ல ஒரு விஷயங்கள், நிறைய ஒரு விதமான தீர்வுகள் சாய்ராம்ஜி யூடியூப்ல நிறைய சொல்லிக்கிட்டே வராங்க. அதை நாம ஃபாலோ பண்ணாலே நம்ம எங்கேயோ இருக்கலாம், எப்படியோ வாழலாம். மாற்றங்கள் நாமக்குள்ள நிறைய உருவாகும். அவரோட சாய் சித்தர் சாய்ராம்ஜியோட வார்த்தைகளை நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான தீர்வுகள் தராங்க. அவங்க நல்ல இப்போ வந்து எப்படி சொல்றது, நல்ல ஒரு ஹை பவர் சக்சஸ்ஃபுல்லா நம்ம வாழ்க்கைக்கு வாழறதுக்கு அவரை நல்லா ப்ரேயர் பண்ணணும். சாய் ஜெய் சாய்ராம். என் பேர் கிருத்திகா, நான் பம்மாலேருந்து வரேன். வண்டூர் வயிற்றுவலி கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துல நாங்கள் பேசுகிறோம். இங்கே பிரார்த்தனை கோபுரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்சமாக வழங்குது. இதை வழிநடத்தி சொல்றது சாய்ராம்ஜி. நாங்கள் அவருடைய பிரார்த்தனைகளை எல்லா விதமான கஷ்டமான ஒரு பிரார்த்தனை கூட ஈஸியாக வந்து சுலபமாக முடியறதுக்காக பாபாவோட இறந்திருக்கிறதால நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு நாங்கள் பாபா கூட்டு பிரார்த்தனை போது நாங்களும் அங்கத்தினராக இருக்கோம். நாங்களும் வந்து எல்லாருடைய பிரார்த்தனையை சேர்த்து நாங்களும் அவர் மறைமுகமாக நாங்களும் வந்து எல்லாருக்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். அதே என்னுடைய பிரார்த்தனை நிறைய நிறைவேறி இருக்கு. நான் எவ்வளவோ கஷ்டத்தோட தான் இந்த கோவிலுக்கு வந்துருக்கேன். நான் 2 வருஷமா இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். என்னுடைய பையன் வந்து ரொம்ப தெளிவில்லாம தான் இருந்தான். சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தாலுமே ஓப்பனாக தான் நான் சொல்ற விஷயத்த. இப்போ நல்லா தைரியமா இருக்கான். பசங்களோட பழகிறது எல்லா விதமான கஷ்டம் கூட எங்களுக்கு நிவர்த்தி ஆயிட்டு இருக்கு. எல்லாமே சிறப்பாக நடத்தி தர சாய்ராம்ஜி பெரியவருக்கும் சாய்ராம்ஜிக்கும் அவங்க மனைவி 3 பேருமே பாபாவோட அனுபவங்கள் நிறையா இருக்கு. அதனால நம்ம வந்து எந்த ஒரு கவலையோட வந்தாலுமே அந்த கவலை வந்து மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அதை வந்து பாபா வந்து அவர் மூலமா சொல்லி நமக்கு பதிலுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்துறாரு. அதனால நம்ம நாங்கள் வந்து இப்போ எங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் அப்படி ஒப்படைச்சிட்டோம் எங்கள் வாழ்க்கையை. அதனால வந்து நாங்கள் எங்கள் பாபாவை சொல்ல வீட்டில் எங்கள் அப்பாவான்னு நினைக்கிறோம். குடும்பத்துக்கு என்ன தேவையோ, ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு பேரனுக்கு என்ன தேவை, அந்த தேவையை நிவர்த்தி படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு. அதனால நாங்கள் எங்களுக்கு என்ன தேவை, எந்த விஷயத்துக்கு எந்த தேவைங்கிற அந்த தேவையை உணர்த்தி அதை எங்களுக்கு கொடுத்து எங்கள் மனசில் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்திக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் வண்டூர் வழித்துறை கூட்டு பிரார்த்தனை கோபுரம் தான். ஏன்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தோட வந்தாலுமே இந்த கோவில வைப்ரேஷன் இருக்கு. இந்த கோவில காலை வச்சாலுமே போகிறோம், உங்கள் மனசுக்கு கவலை பறந்து போயிடும். எங்களால வந்து பாபா பக்கத்துல இல்லை. நாங்க வந்து எப்படியா வந்து வாரத்தை ஒரு நாள் சேவைக்கு எப்படியா ஓடி வந்துடும். டைம் கூட பாக்குறதே கிடையாது. பக்கத்துல இருந்தா டெய்லியே வாங்க. எங்களால வர முடியல. தண்ணிக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நாங்க வந்தா 3 பேர் சேர்ந்தா நாங்க கோவில் போறோம். வியாழக்கிழமை மாசம் நான் வந்துட்டு இருக்கோம். நம்மள வர முடியல. இப்ப வந்துட்டு இருக்கேன். பையனுக்கு உபநயனத்துக்கு வந்து எப்படி பண்ணணும்னு கவலைப்பட்டு இருந்தோம். ஆனா எப்படியோ வந்து எங்க அப்பா தான் நான் சொல்லணும். எங்க அப்பா என் பேரனுக்கு எப்படி பண்ணணுமோ அந்த செலவே இல்லாம மடத்துல சிம்பிளா நடத்தி கொடுத்து எல்லாரும் வந்து எங்க சொந்தக்காரன் எப்படிடா பண்ணுவீங்க அதை அப்படியே ஆச்சரியப்படுத்தி எல்லாருக்குமே வாழைப்படம் வந்து பார்க்காம ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்து இப்படி இடம் நடந்து உன் பையனோட போச்சு அவ்வளோ ஆச்சரியப்படாம நடத்தி கொடுத்தாரு. நிஜமாவே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு, இன்னும் நடக்குது. நாங்கள் எல்லாமே நாங்கள் அவருக்கு எப்போ தருவாரு பொறுமையா காத்துருக்கோம். நம்பிக்கை பொறுமை எங்களுக்கு நிறைய பாபா நிறைய கொடுக்கணும். அதை வந்து நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். நாங்கள் எதுவுமே வந்து தனிப்பட்ட முறை எந்த ஒரு விஷயம் நாங்கள் செய்ய மாட்டோம். எதுவாக இருந்தாலுமே சாய்ராம்ஜி பெரியவர் எல்லாத்தையுமே கேட்போம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாபாவோட அனுபவம் நிறையா இருக்கு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, பாபாவோட கேட்டு சொல்றேன்னு சொல்லி எங்களுக்குமே நிறைய பிரார்த்தனைகள் நிறைய பண்ணியிருக்காரு. அவங்க வேலை பிரம்மகுத்த பிரார்த்தனை பண்ணால் நல்லபடியாக பலிக்கும் வேலை அவர் அதுவும் சொல்றேன் எங்களுக்கு. அதனால அந்த பிரார்த்தனை வந்து எங்களுக்கும் செய்யலாம் நிறைய எல்லாருக்காகவும் செஞ்சு எல்லாருடைய கஷ்டங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கோவில பிரார்த்தனை சீட்டு எழுதுறதுக்கு ஒரு சீட்டு இருக்கு. அந்த சீட்டை எழுதி பாபா பாதத்துல வச்சு நீங்க பெற்ற குண்டியில போட்டேன்னாக்க உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆகும். நடக்காத விஷயம் எதுவுமே பாபாவால கிடையாது. பாபாவை நம்பி நம்ம நல்லா வழிபட்டோம்னாக்க எல்லா விதமான கஷ்டம் நிவர்த்தி ஆகி நம்ம எல்லாமே சந்தோஷமா வாழ்க்கை நிலைமைக்கு வரலாம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.